ப்ரோ ஜெயில போட்ட பெட்டிஷன் வேற மாதிரி சாப்பாடு ப்ரோ. ஓ ஓ அதான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இன்னும்? வெரி 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 படிச்சோம்ல, அதெல்லாம் கூட பண்ணாம எப்படி? நான் தான் வேற என்ன ப்ரோ வேலை அப்போதைக்கு படிச்சு பெட்டிஷன் எழுதுறது தான் ஒரே வேலையா இருந்துச்சு. ஆனா எங்கெங்கயோ அனுப்பேன் நானு. இந்த இதுக்கு மனித உரிமை கழகத்துக்கு, சென்ட்ரலுக்கு நிறைய போட்டேன். அப்போதைக்கு நிறைய எழுதிட்டே இருப்பேன். மற்றவங்களாம் உட்காந்து ஆயம் விளாண்டு இருப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் படிக்கிறது, அதுவும் குறிப்பிட்ட புக் கேட்டால் தரமாட்டாங்க. நான் மேக்ஸிமம் இந்த மகாபாரதம் படிக்கிறது, அதுவுமே பெட்டிஷன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்று எழுத தான் அலோட் பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு செருப்பு அதுக்கு எதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன இது ஒரே குடச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மாதத்துக்கு ஒன்றுனாலும் அது கரெக்டாக பண்ணிடுவேன் நான். போலாம்டாடி. ஆனால் அந்த பிரசன்னோட லைப்ரரிக்கு வந்து ஒரு புக்கு ஒரு 30,000 rupeesக்கு கொடுக்கணும்னு ஒரு இது பண்ணியிருந்தேன். அதுதான் கொடுக்கூடாம கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அது வந்து என்னன்னா, அது வந்து நம்ம நினைக்கிற புக்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட் லா புக் வந்து எதுவுமே நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா லா வந்து தெரிஞ்சுக்க கூடாது பிரிசனர்ஸ் வந்து. அதனால வந்து புக்னா இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி புக் தான் அங்கே அலோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி புக் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி புக் ஏற்கனவே நிறையா இருக்கு. ஸோ ஆனால் ஆடுறோம். ஆனால் ஒரு 30,000 rupeesக்கு அந்த புக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் படிப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து புக்ஸ் தான் எங்களுக்கான ஒரே ஒரு சந்தோஷமாக இருந்தது. புக்ஸ் மட்டும்தான். அந்த சமயத்தில் உண்மையாலுமே அவ்வளோ படிச்சுக்கிட்டே இருந்தோம். பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் நான் வந்து டீ டோட்டர்னால தான் என்னோட பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். அங்கே என்னை எதுவுமே சொல்லவே முடியாது யாராலையும். படிப்போம், புக் படிப்போம். அதே மாதிரி அந்த அளவுக்கு நான் எதுவும் உங்களுக்கே தெரியும்ல, எல்லாருமே அங்கேயும் எல்லாரும் பிஜிஎம்ஐ பப்ஜிலாம் வளர்றவங்க தான். அதனால அவங்களுக்கும் தெரியும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிக்க தேவையில்ல, இது வந்து இது ஒரு தேவையில்லாதது தான் அப்படின்னு. ஸோ அதனால எதுவும் பெருசாக கண்டுக்கல. படிப்பு, புக்கு படித்து அவ்வளோதான். இது ஒன்று தான் இருக்கும். அதுவும் நான் வேறு உங்களுக்கே தெரியல, டிசிப்ளின் டு த கோர், ஒபீடியன்ட். தேவையில்லாத எதுவும் பண்ண மாட்டேன். அமைதி. அது இல்லாமல் ஃபஸ்ட்டே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து யார்கிட்டையும் பழக்க வச்சுக்கூடாது, எல்லாரும் வந்து நாளைக்கு இப்போ ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. அதனால யார்கிட்டையும் பழகவும் இல்லை, பேசவும் இல்லை. எப்படின்னா அவங்க வந்து கண்காணிப்பாங்க நீங்கள் வந்து யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட பழகுறீங்க அப்படின்றது. ஏன்னா எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வச்சுருப்பாங்க. நான் யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன், யார்கிட்டையும் பழகவும் மாட்டேன். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு எனக்கு. நான் எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டேன், நான் உண்டே வாழ உண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். நான் யாருக்கும் என்னை வேற இந்த இது மீடியா கேஸ்லாம் தனி ரூமில் போட்டாங்க. தனி ரூமில் போட்டு அடைச்சதுனால மற்ற ரூமில் 30-20 பேர் இருப்பாங்க, என் ரூமில் நான் மட்டும் தான் இருந்தேன். அதனால அதுவுமே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. நான் வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், யார்கிட்டையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. நான் இருங்க என்ன விடுங்க. அங்க ஒபீடியண்டா தான் இருந்தேன் மேக்ஸிமம். உடம்பு சரியில்லாம போனது தான் கொஞ்சம் லைட்டா பெரிய இதாயிடுச்சு. ஏன்னா சுத்தமா தண்ணி குடிக்கல, சாப்பிடல. அதுதான் வந்து பெரிய இஷ்யூவா கிரியேட் பண்ணிச்சு. ஒரு 4 மாசம் படுத்தி எடுத்துருச்சு என்ன. ஆமா இதுல இருக்கா. ஆமா இதுல இருக்கு. வலிக்கும், அப்படியே பயங்கரமா வலிக்கும். ஆனா அப்பவுமே மற்றவங்க எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்க. பட் நாங்க வந்து நான் அப்பவும் புக் படிச்சுட்டே இருப்பேன். நான் வலியும் வலிக்கும். ஏன்னா மாத்திரையும் சாப்பிட மாட்டேன், இன்ஜெக்ஷனும் போட மாட்டேன். அதுக்கும் அப்படியே டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தானே. ஸோ அதனால நான் வந்து அதுவும் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சொல்லுவாங்க நீ வேணுமே தான் வந்து உடம்பு சரியில்லாமல் பண்ணிக்கிற, மாத்திரை போடுறதுக்கு என்ன அப்படின்னு. இல்லை நான் போட மாட்டேன், வாய்ப்பே இல்லை. சின்ன வயசுலேருந்தே போடல. நான் இப்போ எல்லாம் ஒத்துக்காது எனக்கு. அலர்ஜி, செத்துருவேன். மாத்திரை சாப்பிட்டா செத்து போயிடுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சாப்பிட மாட்டேன். பிடிக்காது. அது பார்த்தாவே எனக்கு அலர்ஜியா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த தாட் இருந்துச்சு, நம்ம எந்த கெட்ட பழக்கம் செய்யாம இருந்தா உடம்பே தன்னை குணப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இருந்தனால இன்னமும் கூட இவ்வளோ நாள் இருக்கான்ல, நான் இன்னைக்கு எப்போவாது நான் வந்து ஒரு மாத்திரை போட்டு டாக்டர்கிட்டயோ இதுக்கோ போனதே கிடையாது. அமைதியாக ஸ்டீம். இதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே அது ஒன்று தான். மெடிசன் நம்பாதது தான். மாடர்ன் மெடிசன் நான் நம்பினதே இல்லை. அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நாள் எமோஷனல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு அவ்வளோவா பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு. உங்களுக்கும் நான் அப்படி தானே இருந்தேன்.
ப்ரோ 100 கேஜில இருந்து 70 கேஜி ஆனீங்களாமே அது ஆமாம் ஆமாம் 100லாம் இல்லை நான் 92 என்னவோ இருந்தேன் அது வந்து 71 மாறிச்சு அவ்வளோதான் 100லாம் நான் போகவே இல்லை உடனே உருட்டுறாருங்க